மிகவும் கனத்த இதயத்துடன் மனவேதனையுடன் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய இந்த ஊடக சந்திப்பை இன்று நாங்கள் நடத்துகின்றோம். சுமார் 57 வருட வரலாற்றை கொண்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றை கொண்ட எங்களுடைய கட்சியினுடைய அதே நேரம் 37 வருட கால அரசியல் செயற்பாடுகளை கொண்ட ஒரு கட்சியினுடைய உள்முரண்பாடுகளை மீண்டும் நாங்கள் பொறுமை இழந்து எல்லை கடந்து நாங்கள் ஊடகங்கள் ஊடாக எங்களுடைய கட்சியினுடைய மிக அண்மைக்கால செயல்பாடுகள் அல்லது அரசியல் நிலைப்பாடுகளினுடைய தோல்விகள், தேர்தல்களின் போதான தோல்விகள், இப்படியாக பல்வேறு விமர்சனங்களுக்கு முன்வைக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே இந்த ஊடக சந்திப்பை நடத்துகின்றோம். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டமானது கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வவுனியாவிலே நடைபெற்ற போது பல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. குறிப்பாக கட்சியின் 12வது தேசிய மாநாட்டை ஏற்கனவே இங்கே கூறப்பட்டது போல் 2026 ஜனவரி மாதம் 24, 25ஆம் திகதிகளில் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. இது 11வது தேசிய மாநாட்டின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 மாதங்கள் முன்னதாகும். 11வது தேசிய மாநாட்டின் பதவிக்காலம் கடந்த 23/3/2026 முடிவடைந்து விட்டது. அதேபோல் அக்கூட்டத்திலே 12வது தேசிய மாநாட்டை நடாத்துவதற்கு ஏதுவாக வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களுக்கும் கட்சி யாப்பின் பிரகாரம் வழக்கமான நடைமுறைகளுக்கு ஏற்ப அந்த 8 மாவட்டங்களிலிருந்தும் 12வது தேசிய மாநாட்டுக்கான பொதுக்குழு உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்கள், உதவி மாவட்ட செயலாளர்களையும் தெரிவு செய்வதற்காக தெரிவுக்குழு உறுப்பினர்கள் தலைமை குழுவினால் நியமிக்கப்பட்டனர். இதன் அடிப்படையிலே 8 மாவட்டங்களுக்குமான தெரிவுகள் கடந்த 27/12/2025 அன்று முல்லைத்தீவு மாவட்ட தெரிவுடன் ஆரம்பமாகி 25/1/2026 அன்று வவுனியா மாவட்ட தெரிவுடன் நிறைவு பெற்றது. 8 மாவட்டங்களுக்குமான பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவுகள் கட்சி யாப்பின் அடிப்படையிலும் ஜனநாயக விழுமியங்களுடனும் கட்சி தலைமை குழுவால் நியமிக்கப்பட்ட உபதலைவர் கன்றி மகேந்திரன், தேசிய அமைப்பாளர் இந்திரகுமார் பிரசன்னா, பொருளாளர் சுரேன் குருசுவாமி மற்றும் தலைமை குழு உறுப்பினர்களான நான், சபா கோதாஸ், கமல்ராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்று முடிந்துவிட்டது. இதில் வவுனியா மாவட்ட தெரிவை தவிர மற்றைய 7 மாவட்ட தெரிவுகளிலும் தலைவர் செல்வம் அடைக்கலம் அவர்கள் பிரசன்னமாக இருந்து ஆதரவை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 8 மாவட்டங்களிலும் தெரிவு செய்யப்பட வேண்டிய 195 உறுப்பினர்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இவ்வளவு பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று எங்கள் கட்சி யாப்பின் பிரகாரம் 195 உறுப்பினர்கள் பொதுக்குழுவுக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும். அதேபோல் 30 உறுப்பினர்கள் வெளிநாட்டு கிளைகளில் இருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும். மொத்தமாக எங்களுடைய கட்சியினுடைய மொத்த பொதுக்குழு உறுப்பினர்களின் தொகை 225. இதிலே 184 பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். இதன் அடிப்படையில் 12வது தேசிய மாநாட்டுக்கு திகதி குறிப்பிடுவதற்கு நாம் பல தடவைகள் கோரிக்கை விடுத்து கொண்டிருந்தோம். தலைவர், செயலாளர் திகதி குறிப்பிட மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தனர். தெரிவு செய்யப்பட்ட பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள் கட்சியில் நிர்வாக ரீதியான மாற்றம் ஒன்றினை எதிர்பார்த்திருந்தனர். கட்சி தலைமையின் தன்னிச்சையான அரசியல் தீர்மானங்கள், நிர்வாக சீரின்மை, தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகள், தவறான கூட்டுக்கள் காரணமாக கட்சி பின்னடைவையும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு ஏற்ற நிலைமையையும் சந்தித்ததால் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி நிலை தோன்றியிருந்தது. கட்சியிலிருந்து பலர் வெளியேறிக் கொண்டிருந்தனர். கட்சியின் நிர்வாக கட்டமைப்பிலே மாற்றம் தேவை என
பல உறுப்பினர்கள் உணரத் தொடங்கியிருந்தனர். கட்சி தலைமைக்கு எதிராக கட்சி அங்கத்தவர்கள் வீதிக்கு இறங்கி போராட துணிந்துவிட்ட நிலைமையும் தோன்றியது. டெலோவின் நீண்ட வரலாற்றில் கட்சி அங்கத்தவர்கள் போராளிகள் தலைமைக்கு எதிராக போராடும் நிலைமைக்கு கடந்த சில மாதங்களாக தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 21/3/2026 வவுனியாவில் நடைபெற்ற தலைமைக்குழு கூட்டத்தில் எமது கடும் எதிர்ப்பை மீறி இங்கே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த தலைமைக்குழு உறுப்பினர்கள், கட்சி முக்கிய உறுப்பினர்கள் எங்களுடைய எதிர்ப்பையும் மீறி தமது பதவிகள் பறிபோய்விடும் என்பதற்காக அந்த பீதியிலே தன்னிச்சையாக அவர்கள் மாநாட்டை பின்போட அந்த பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவோடு தீர்மானித்திருக்கின்றார்கள். அதற்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் அவர்களுக்கு எடுத்து கூறியும் கூட அவர்கள் அதை மீறி இந்த மாநாட்டை பின்போடுவதற்கான முடிவை எடுத்திருந்தார்கள். அதன் பின்னர் 25/4/2026 அன்று திருவோணமலையில் நடைபெற்ற தலைமைக்குழு கூட்டத்தில் எமது கடுமையான எதிர்ப்பை மீண்டும் மீறி ஏற்கனவே நடைபெற்ற 8 மாவட்டங்களுக்குமான தெரிவுகளை ஜனநாயக முறைப்படி கட்சி யாப்பின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட அந்த 8 மாவட்டங்களுக்கான தெரிவுகளை ரத்து செய்து புதிதாக பொதுக்குழு உறுப்பினர்களை தெரிவு செய்ய அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். இது கட்சி யாப்பிற்கும் ஜனநாயக கோட்பாடுகளுக்கும் முற்றிலும் முரணான செயல்பாடாகும். புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுடைய அடிப்படை உரிமை மீறுகின்ற ஒரு செயல்பாடாகும். அண்மையில் மன்னார் முல்லைத்தீவு உண்மையில் அந்த விடயத்திலே அண்மையிலே மன்னார் முல்லைத்தீவு தவிர்ந்த 6 மாவட்டங்களிலும் தலைவர் செயலாளர் மட்டும் ஏற்கனவே எங்கள் கட்சியால் தலைமைக்குழுவால் நியமிக்கப்பட்ட தெரிவு குழு உறுப்பினர்களாகிய எங்களை புறக்கணித்து தலைவர் செயலாளர் இருவரும் இதகசியமாக தமக்கு ஆதரவான கட்சி உறுப்பினர்களை மட்டுமழைத்து புதிய உறுப்பினர்களை அந்த மாவட்டங்களிலே தெரிவு செய்திருக்கின்றார்கள். இது ஒரு மோசமான ஒரு அயோக்கியத்தனம் என்று கூறக்கூடலாம். அயோக்கியத்தனம் என்று தான் கூற வேண்டும். கடந்த காலங்களிலே இருந்த எந்த டெலோ தலைவர்களும் எந்த டெலோ செயலாளர்களும் செய்யாத மிகவும் கோழைத்தனமான செயல்பாடுகளே இவையாகும். தத்தம் பதவிகளை தக்க வைப்பதற்காக பதவி வெறியில் செய்யும் அதிகார துஷ்பிரயோகமே இதுவாகும். இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இது இக்கட்சியை பிளவுபடுத்தும் அல்லது கட்சியினுடைய உறுப்பினர்களின் உணர்வுகளை மழுங்கடிக்கும், கட்சியை அழிக்கும் நடவடிக்கையாகத்தான் செயற்பாடாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கிடையில் இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நாளைய தினம் ஒரு தேசிய மாநாடு என்ற போர்வையில் ஒரு போலி கூட்டத்தை நடாத்தி தங்களுடைய பதவிகளை காப்பாற்ற அப்படி ஒரு நகர்வுகளை மேற்கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அது இரகசியமாகத்தான் அந்த நகர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதை நாங்கள் அறிகின்றோம். டெலோ போராளிகளை கட்சியின் நீண்டகால உறுப்பினர்களை புறந்தள்ளி தமக்கு ஏற்றாற்போல நிர்வாக தெரிவுகளை நடத்த அவர்கள் முயற்சிக்கின்றனர். கடந்த காலங்களிலே நடைபெற்ற எந்த ஒரு மாநாடும் 11 மாநாடுகள் எமது கட்சியினரால் நடத்தப்பட்டிருக்கின்றன. அந்த 11 மாநாட்டிலேயும் கலந்து கொண்டவர்கள் இங்கே நாங்கள் இருக்கின்றோம். பிரசன்னா இந்திரகுமார், ஹென்றி மகேந்திரன், நான் உட்பட 11 கட்சியின் இதுவரை நடைபெற்ற 11 மாநாட்டுகளிலேயும் கலந்து கொண்டவர்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற முக்கியஸ்தர்களை பார்த்தால் நாங்கள் மூவர் அதைவிட எமது கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள், சாதாரண உறுப்பினர்கள். ஆனால் இன்று கட்சியின் முக்கியஸ்தர்களாக இருக்கின்றவர்கள் இந்த கடும் எதிர்ப்பை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தலைவர் செயலாளர் உட்பட இந்த 11 மாநாட்டிலையும் கலந்து கொள்ளாதவர்கள், அவர்கள் காலத்துக்கு காலம் கட்சியை விட்டு விலகிச் சென்றவர்கள். இன்று அவர்கள் எங்களுக்கு அரசியல் ரீதியான கருத்துக்களை இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது மிகவும் ஒரு மோசமான செயல்பாடு என்று தான் நாங்கள் கூறணும். கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் கரைபடிந்த இந்த இழிவான செயல்களை எண்ணி எங்களால் வேதனைப்படாமல் உண்மையிலே இருக்க முடியவில்லை. இதைவிட முக்கியமாக அண்மை காலமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் கட்சி பலத்த பின்னடைவுகள், இங்கே ஏற்கனவே உபதலைவர் அவர்கள் கூறியது போல் கட்சி பலத்த பின்னடைவுகள் சந்தித்தமைக்கும்
கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் வெறுப்புணர்வு தோன்றுவதற்கும் மூல காரணமாக கட்சி எங்களுடைய கட்சி தலைவர் செல்வம் அடைக்கலான் அவருடைய சுய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் பேசு பொருளானதாக இருந்தது. உங்களுக்கு தெரியும். கட்சியின் முன்னாள் பிரதேச உறுப்பினரும் பொதுக்குழு உறுப்பினருமான பெண் உறுப்பினர் ஒருவருடன் பாலியல் ரீதியான தகாத உறவை கொண்டிருந்தமையும் அது சமூக வலைத்தளங்களூடாக பரப்பப்பட்டு கட்சிக்கு அவமானத்தையும் இழிவையும் ஏற்படுத்தமையும் உங்களுக்கு தெரிந்த விடயம். இதனால் டெலோ போராளிகள் கட்சி அங்கத்தவர்கள் கொதித்தெழுந்து தலைமைக்கு எதிராக போராட நிர்பந்திக்கப்பட்டனர். இதன் வெளிப்பாடே தலைமைக்கு எதிராக 2 மாதங்களுக்கு முன்பாக திருவண்ணாமலை வெலிக்கடை தியாகிகள் அரங்கின் முன் நடந்த ஆர்ப்பாட்டம். இதை செயலாளர் உட்பட சிலர் இது ஒரு சிறிய விடயம் என பூசி மொழிகி தலைமையை காப்பாற்ற முயற்சித்தமை கட்சிக்குள்ளேயே அதிர்வலைகளை தோற்றுவித்தது. இவ்விடயமாக கட்சியின் உபதலைவர் கன்றி மகேந்திரன் அவர்களுடன் தனிப்பட்ட உரையாடல்களை கொண்டிருந்த தலைவர் செல்வம் அடைக்கலான் அவர்கள் தவறை ஏற்றுக்கொண்டு கட்சி மாநாட்டை நடத்துமாறும் தான் எந்த ஒரு பதவியையும் எதிர்காலத்தில் ஏற்காமல் இருப்பதாகவும் நம்பிக்கை இல்லையெனில் அவரிடமும் 9ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற தலைமைக்குழு கூட்டத்திலே எழுத்து மூலம் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் எழுத்து மூலம் தருவதாகவும் உறுதியளித்திருந்தார். அந்த தலைமைக்குழு கூட்டத்திலும் இதை பகிரங்கமாக அறிவித்த அவர் அதன் பின்னர் மீண்டும் பதவியை தக்க வைக்க தலைவர் செயலாளர் எடுக்கும் முயற்சியினாலேயே இந்த கட்சிக்குள் முரண்பாடுகளும் பிளவுகளும் ஏற்பட்டன. இப்பிளவுகளுக்கும் முரண்பாடுகளுக்கும் தலைவரும் செயலாளரும் பொறுப்பு கூற வேண்டிய கடமையிலே இருக்கின்றார்கள். இந்த மாநாடு நாளை நடைபெறாதா இருக்கின்ற நாங்கள் அறிகின்ற எங்களுக்கு அறிவிக்காமல் தலைமைக்குழு உறுப்பினர்களாகிய எங்களுக்கு அறிவிக்காமல் ஒரு போலி மாநாட்டை கொண்டு போய் நடத்துவதற்கு இருக்கின்ற அந்த செயல்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவர்கள் ஒருமித்த ஒரே கட்சியாக ஏற்கனவே 8 மாவட்டங்களிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட பொதுக்குழு 184 பொதுக்குழு உறுப்பினர்களை அழைத்து அதிலே நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம் சில மாற்றங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் அதிலே ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையிலே சில மாற்றங்களை செய்து அந்த விடயத்திலே எங்களுடைய பிரசன்ன இந்திரகுமார் அவர்கள் சில முயற்சிகள் எடுத்தார். ஏதோ ஒரு விட்டுக்கொடுப்பளந்து இப்படியான பிரச்சனைகள் கட்சிக்குள்ளே இதுவரைக்கும் ஏற்படவில்லை. நாங்கள் உண்மையிலே மனவேதனையோடு தான் இதுக்கு நாங்கள் மிக ஒரு அழுத்தங்கள் ஒரு எல்லை கடந்த நிலையிலே தான் நாங்கள் இந்த விடயங்களை வெளியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் பல முயற்சிகளை எடுத்திருந்தார். இந்த மாநாடை ஒருமித்து டெலோவாக இந்த 11 மாநாடு கடந்த காலங்களிலே எப்படி எடுக்கப்பட்டதோ எப்படி இந்த நடத்தப்பட்டதோ அதுபோன்று இந்த மாநாட்டையும் 12வது மாநாட்டையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற நாங்கள் முடிவெடுத்து சில விட்டுக் கொடுப்புகளுடன் இந்த எங்களுக்குள்ளே பிளவுகள் ஏற்படக்கூடாது. நிர்வாக ரீதியான பிளவுகள் தான். ஆனால் அரசியல் ரீதியான பிளவுகள் இருந்தாலும் கூட அரசியல் தீர்மானங்கள் சம்பந்தமாக நாங்கள் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை எங்களுடைய கட்சிகள் அது எங்களுடைய உட்கட்சி ஜனநாயகம் என்ற அடிப்படையிலே நாங்கள் அவற்றை பிடித்து பார்த்தாலும் கூட நிர்வாக ரீதியான சில விடயங்களிலே சில விட்டுக் கொடுப்புகளை செய்து புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கு எங்களுடைய கட்சிகளிலே பதவிகளிலே மாற்றங்களை கொடுத்து உதாரணமாக சுமார் 5 வருடங்களுக்கு முன்பு நடைபெற இருக்கின்ற தேசிய மாநாட்டிலே கூட நாங்கள் சில மாற்றங்களை செய்வோம். இளையவர்களுக்கு புதியவர்களுக்கு கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து நாங்கள் எங்களுடைய வயதுகளை கருத்தில் கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அவர்களை கட்சியை தொடர்ந்து அரசியல் ரீதியாக பயணிப்பதற்கு அவர்களுக்கான ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுக்கின்ற பொழுது கூட அவர்கள் இந்த குறிப்பிட்ட சில பதவிகளை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாற்றங்களை விரும்பாமல் திரும்ப அதே குறிப்பிட்டவர்களை கட்சியிலே ஒரே பதவியிலே இருந்து கொண்டிருந்தார். நானும் செயலாளர் நாயகமாக ஒரு காலத்திலே இருந்தேன். 6 மாதங்கள்லாம் நான் செயலாளர் நாயகமாக இந்த கட்சியை இருந்தேன். அப்பொழுது தலைவர் வினோதலிங்கம் குவன்சாப் எனப்படுகின்ற வினோதலிங்கம் அப்போது கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். நான் செயலாளராக இருந்தேன். அந்த நேரத்திலே வடக்கு மாகாணத்திலே தான் நாங்கள் இருவரும் இருக்கின்றோம். கிழக்கு மாகாணத்திலே செயலாளரோ தலைவரை கொடுக்க வேண்டும் என்ற நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு அடிப்படையிலே தலைவர் அவர்கள் விலகி குவன்சாப் வினோதலிங்கம் எனப்படுகின்ற குவன்சாப் அவர்கள் தலைவராக இருக்கின்ற பொழுது அவர் விலகி என்னை செயலாளராக இருக்குமாறும் அதே நேரம் கிழக்குக்கு தலைவர் பதவியை கொடுப்போம் என்று அப்பொழுது இருக்கின்ற பொழுது நான் பதவியில் இருந்து விலகி இல்லை நீங்கள் இருங்கள் செயலாளராக நான் இருக்கின்றேன் அது பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவரை கேட்கவில்லை. பிறகு இல்லை மாற்றணும் என்று சொல்லி ஒரு கட்டத்திலே நான் 6 மாதத்துக்கு பிறகு பதவியை கிழக்கு மாநிலத்துக்கு கொடுத்திருந்தேன். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஒரு புரிந்துணர்வோடு செய்கின்றவை. இப்பொழுது கூட நாங்கள் கேட்டிருக்கின்றோம்
57 வருட தலைவர் தங்கத்துரை குட்டிமணி ஆரம்பித்த தமிழீழ விடுதலை இயக்கம் 1969ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய இயக்கம் போராட்ட இயக்கமாக, விடுதலை போராட்ட இயக்கமாக, ஆயுதம் தூக்கி போராடி ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். அதன் பின்பு 1989ஆம் ஆண்டு அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து கொண்டு 37 வருடங்களாகிவிட்டன. இந்த காலப்பகுதியிலே எங்களுடைய கட்சிக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் தலைவராக கிழக்கு மாநிலத்தில் யாரும் இல்லை. அப்பொழுது நாங்கள் கேட்டிருந்தோம், ஒரு 2 வருடங்களுக்கு தலைமை பதவியை நாங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு வழங்குவோம். நாங்கள் தொடர்ச்சியாக தலைவர் தங்கத்துரையிலிருந்து அதற்கு பிறகு ஸ்ரீ சபாரத்னம், வினோதலிங்கம், அடைக்கல்நாதன் இப்படியாக மாறி மாறி இங்கே வடக்கிலே தான் இருக்கின்ற பொழுது ஏன் நாங்கள் ஒரு 2 வருடங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விட்டிருந்தோம். அவர்கள் ஏற்கவில்லை. தொடர்ந்து தாங்கள் பதவியிலே தலைமைகளிலே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதே போன்றுதான் இப்பொழுதும் பதவிகளை தக்க வைப்பதற்காக கட்சி தோல்வி அரசியல் ரீதியாக தேர்தல் காலங்களிலே தோல்விகளை சந்திப்பதை பற்றி அக்கறை கொள்ளாமல் அல்லது கட்சிக்குள்ளே இப்படியான கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றது என்பதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்தும் தங்கள் பதவிகளை காப்பாற்றுவதற்காக அவர்கள் செயல்படுவது உண்மையிலே மன வருத்தத்தை கருகிறது. அதே போன்று அவர்கள் நாளைய தினம் மாநாடு நடத்தப்படுமாக இருந்தால் அவர்கள் மீண்டும் அவர்களுக்குள்ளே பதவிகளை பகிர்ந்து ஏனையவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, புதியவர்களுக்கு, அடுத்த கட்ட தலைவர்களுக்கு வழங்கி புதிய நிர்வாகத்தை கொண்டு போக வேண்டும் என்பதானே எங்களுடைய விருப்பம். இந்த பத்திரிகை சந்திப்பின் ஊடாக அந்த கோரிக்கையையும் நாங்கள் விடுக்கின்றோம் என்பதையும் கூறி என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன். இன்றைய பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பு என்பது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய 12வது தேசிய மகாநாடு ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக வந்தபடியா நான் தங்கத்துரை குட்டிமணி ஸ்ரீ சபாரட்னம் வழியாக வந்து 45 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றேன். கடந்த 11 கட்சியினுடைய தேசிய மாநாட்டிலே பங்கு பெற்றினவன். இந்த 12வது மாநாடு ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக வந்தது. தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களுடைய பாலியல் குற்றச்சாட்டு. இந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்த உடனே நாங்கள் பத்திரிகையாளராகவும் மீடியா வாயிலாக சோஷல்ஸ் ஊடாக நாங்கள் அறிந்தவுடன் நாங்கள் அவருடன் எங்களுடைய தலைமை குழு கூட்டத்திலே சொன்னோம், நீங்கள் கட்சியினுடைய வழிகாட்டி, நீங்கள் இப்படியான ஒரு தவறை செய்திருக்கிறீர்கள், தார்மீக பொறுப்படுத்தி நீங்கள் ராஜினாமா செய்யணும். இல்லைன்னு சொன்னால் எதிர்காலத்திலே எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் ஒரு தவறு செய்தால் நீங்கள் தண்டிக்கக்கூடியதோ சுட்டிக்காட்டி அவரை கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது, அவர்களை கேள்வி கேட்க முடியாது. ஆகவே நீங்கள் ராஜினாமா செய்யணும். எல்லாரும் பேசினார்கள். பாலியல் குற்றச்சாட்டு மட்டுமில்லை, அந்த பாலியல் குற்றச்சாட்டால் 20 ஆண்டுகளாக தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கும் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலனானுக்கும் பாராளுமன்றத்துக்கு உழைத்த ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார். சுரேஷ் என்று என்னுடைய தம்பி அவர்கள், தமிழீழ விடுதலை இயக்கத்தை என்னுடைய சகோதரர் அவர்கள். இதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம். இன்றைக்கு இந்த கட்சிக்காக கட்சியை நிலைநிறுத்தணும் என்று நிற்கிறவர்கள் செல்வம் அடைக்கலநாதனுடைய குற்றச்சாட்டை வச்சு தங்களுக்குள்ள களங்கங்களை நிவர்த்தி செய்து இன்றைக்கு எங்களுடைய கட்சியிலே இதில் இருக்கிறவர்கள் யாருக்காவது அரசியல் ரீதியாகவோ தனிப்பட்ட ரீதியாகவோ எந்த சர்ச்சையிலேயும் நாங்கள் உள்வாங்கப்பட்டவர்கள் இல்லை. 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சியிலே பயணிக்கிறவர்கள். இன்றைக்கு இந்த மாநாடு செய்கிறவர்கள் தமிழ் மக்களில் இருந்து சர்ச்சைகளை உருவாக்கி அந்த சர்ச்சைக்கு பேர் போனவர்கள். அவர்கள் பதில் சொல்லணும். நான் கடைசி வரையும் 2026 ஜூன் 6ஆம் தேதி வரையும் நான் ஒற்றுமையாக கொண்டரணும் என்று சொல்லி முயற்சி செய்தேன். ஆனால் தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கு எதிராகவும் எங்களுக்கு கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக வழக்கு போட்டவரை வீட்டை போய் நீண்ட காலமாக எங்களுடைய கட்சியில் இருப்பவர்களையும் நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பொதுக்குழு உறுப்பினரையும் புறந்தள்ளி கட்சியினுடைய தலைவரும் செயலாளரும் மிகவும் வெட்கக்கேடாக எங்களுக்கு எதிராக வழக்கு போட்டவன்ற வீட்டை போயிட்டு அதுவும் கோடியிலே யாழ்ப்பாணத்தில் சொல்கிறோமாயினா கோடி எங்கள் வீட்டுக்கு பின்புறத்திலே கொட்டி சீலையை கட்டி கூட்டம் நடத்தி தெரிவு செய்திருக்கார்கள்.
எவ்வளவு கேவலங்கட்ட ஒரு நிலைமையில் இவர்கள் இருக்கிறார்கள். திருகோணமலையிலே அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை புறந்தள்ளிவிட்டு 2 வழக்குகள் போட்டிருக்கார். அந்த வழக்கை போட்டவரை அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக தெரிவு செய்திருக்கார்கள். ஆகவே இவர்களுடைய தொடர்ந்து நாங்கள் இவர்களுடன் பயணிக்க முடியாது. எங்களை மக்கள் தான் எங்களை அங்கீகரிக்கணும். இந்த கட்சியினுடைய பதவி நிலைக்காக போராடி கஷ்டப்படுற தேவை எங்களுக்கு இல்லை. கடந்த காலங்களில் நெருக்கடியான காலங்களிலே வினோதராஜன் சொன்னது போல 12 வருடங்கள் நான் இந்த கட்சியினுடைய செயலாளராக இருந்தேன். அப்போது கூட கேட்டேன் நான், நீங்கள் யாராவது பொறுப்படுங்கண்டு. ஆனால் நெருக்கடி சூழ்நிலை காரணமாக யாரும் முன்வரையில்லை. அந்த நேரத்தில் கூட எந்த ஒரு போராளியிலோ எங்களுடைய கட்சிக்கோ களங்கம் வராமல் 12 வருடங்களாக நான் இருந்தேன். 12 வருடங்களுக்கு பின்பு யுத்தம் மௌனிச்சதுக்கு பின்பு சகல பேரும் வெளிநாடுகளில் இருந்து வந்து கேட்டார்கள், நீங்கள் 12 வருடங்களாக இருக்கிறீங்கள், நீங்கள் விலகுங்கள். நான் உடனே சொன்னேன், இந்த கெண்டி மகேந்திரன் பக்கத்தில் இருக்க நீங்கள் உடனே சொன்னேன், இதை தார்மீக பொறுப்பா நான் விலகி நீங்கள் பாரமெடுத்து செய்யுங்கன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு அதே பதவிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். எங்களுடைய போராளிகளை புறந்தள்ளுகிறார்கள். இன்றைக்கு 2 வழக்குகள் நடந்து கொண்டிருக்கு. திருகோணமலையிலே ஒன்றும் பவனியிலே ஒன்றும். ஆனால் இதுகளை மீறி இவங்கள் செய்திருக்கார்கள். எல்லாரும் நல்ல விளக்கங்களை தந்திருக்கார்கள். மக்களுக்காக நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெலோவினுடைய தேசிய மாநாடு தொடர்பாக பல்வேறு ஜனநாயக விரோத செயற்பாடுகளின் அடிப்படையில் அந்த மாநாடு யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக கூடப்படுவது தொடர்பாகவும், கடந்த காலத்தில் இந்த மாநாடு ஏன் நடத்தப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு நிர்வாகம் வந்தது தொடர்பாகவும் இங்கு தலைமைக்குழு உறுப்பினர்கள் தெளிவுபடுத்தினார்கள். உண்மையாக 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் அளவில் டெலோவினுடைய தலைவர் தொடர்பான பாலியல் பிரச்சனை, அதாவது ஒரு பெண்ணினுடன் அவர் முறைகேடாக நடந்த பிரச்சனை தொடர்பாக ஊடகங்களில் பல்வேறு உரையாடல்கள் நடந்தது. அது எல்லோருக்கும் தெரியும். அவருடைய வாய்ஸ் கட், அவருடைய அதாவது குரல் பதிவுகளே வெளியாகி இருந்தது. அந்த குரல் பதிவுகளின் அடிப்படையில் தான் உடனடியாக அந்த கூட்டம் 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 9ஆம் தேதி வவுனியாவில் கூடப்பட்டது. அந்த கூட்டத்தில் நான் உட்பட இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் சொன்ன முதலாவது விடயம், ஒரு கட்சியினுடைய தலைவரனுடைய ஒழுக்கக்கேடு தொடர்பாக பொதுவெளியில் மிக கேவலமாக பேசப்படுகிறது. ஒரு ஒழுக்கக்கேடான தலைமைத்துவத்தின் கீழ் யாருமே பயணிக்க முடியாது, நீங்கள் உடனடியாக பதவி விலகி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். மிக நெருக்கடியான சூழல் அவருக்கு ஏற்பட்டது. பதவி விலக வேண்டிய ஒரு இக்கட்டுக்குள் அந்த கூட்டத்துக்குள் தள்ளப்பட்டிருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் சுதாகரித்து கொண்டு, நான் பதவி விலக தயாராக இருக்கிறேன், விரைவாக மகாநாட்டை கூடுவோம், 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே மகாநாட்டை வைப்போம், மாநாட்டின் ஊடாக நான் பதவியை விலகுகிறேன், அடுத்து வருபவர்களுக்கு பதவியை கொடுப்போம் என்று சொல்லி ஒரு போலியான உத்தரவாதத்தை, அது அன்றைய கூட்டத்தில் அது உண்மையான ஒரு உத்தரவாதம் போல தான் பலருக்கும் தெரிந்தது. ஆனால் ஒரு போலியான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து 8 மாவட்டங்களிலும் தெரிவுகள் நடந்தது. வடக்கு கிழக்கில் இருக்கிற 8 மாவட்டங்களிலும் பொதுக்குழு தெரிவுகள் நடந்தது. அந்த பொதுக்குழு தெரிவுகளில் யாழ் மாவட்டத்தில் நான் மாவட்ட செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். என்னுடன் 60 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அதே போல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தெரிவுகள் நடந்தது. ஜனநாயக தெரிவு, அந்த தெரிவில் தலைவர் எல்லா தெரிவுகளுக்குமே வந்திருந்தார். அந்த தெரிவுகளை நேரடியாக பார்த்திருந்தார். அந்த கோரத்தின் அடிப்படையில் தான் அந்த தெரிவுகள் எல்லாமே நடந்தது. அந்த தெரிவுகளின் தொகுப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒன்று தெரிந்தது, இந்த தெரிவு வந்திருக்கிறவர்கள் எல்லோரும் தங்களை பதவியில் இருந்து மாநாட்டின் மூலமாக வீட்டுக்கு அனுப்ப போகிறார்கள் என்றது தெரிந்ததன் அடிப்படையில் தான் அவரே திருகோணமலை மாவட்டத்தில் ஒருவரை வைத்து வழக்கு போட்டார். திருகோணமலை நீதிமன்றத்தில் தலைவரும் செயலாளரும் மறைமுகமான பங்களிப்புடன் தான் திருகோணமலையில் ஒரு அதாவது நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று போடப்பட்டது. இந்த மாநாட்டை தடுத்து நிறுத்துவதற்கும் அந்த திருகோணமலை மாவட்ட தெரிவு பிழை என்ற அடிப்படையில் அங்கு நீதிமன்றத்தில் அதாவது வழக்கு போடப்பட்டது. அது உண்மையிலேயே அடுத்து அந்த அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டதன் பிற்பாடு நாங்கள் நேரடியாக அடுத்த ஒரு தலைமைக்குழு கூட்டம் வவுனியாவில் கூடப்பட்டது. அதில் நாங்கள் நேரடியாக சொன்னோம்,
நீங்களே வழக்கு போட்டுவிட்டு இப்படியான ஒரு ஜனநாயக விரோத செயற்பாட்டில் ஈடுபட முடியாது என்று அதுக்கு எந்த விதமான பதிலும் அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே இந்த விவகாரத்தில் செயலாளரும் தலைவரும் இந்த கட்சியை தங்களுடைய சுயலாப நோக்கத்துக்காக ஜனநாயக விரோத அடிப்படையில் இன்று வரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடுதான் இங்கு என்னுடன் வந்திருக்கிற இவ்வளவு பேரும் அதில் இருந்து வெளியில் வந்து இப்பொழுது இந்த ஊடக சந்திப்பை நடத்துவதற்கு முக்கியமான காரணம். ஆகவே அந்த வழக்கு இருந்து கொண்டிருக்கிற போது தேர்தல் திணைக்களத்தினால் இவர்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது. இந்த ஏலவே இருக்கிற நிர்வாகத்தினுடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது, நீங்கள் புதிய மாநாடு ஒன்றை நடத்த வேண்டும் என்று. அந்த புதிய மாநாடு ஒன்றை நடத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கட்டாயம் செய்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் செயலாளர் ஒரு முடிவுக்கு வாரார். ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தெரிவுகள் எல்லாம் பிழை, புதிதாக தெரிவு செய்ய வேண்டும் என்று. இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக மீறல். கட்சி அரசியலமைப்பு, கட்சி ஜனநாயக வரம்பு, மரபு வழி ஜனநாயக வரம்புகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் மிக மிக சர்வாதிகாரமாக தலைவரும் செயலாளரும் அந்த முடிவுக்கு வருகிறார்கள். அந்த முடிவுக்கு வந்து தெரிவுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரகசியமாக நடக்கிறது. அது தெரிவு நடப்பதென்றால் ஒரு மாவட்டத்திற்கு 14 நாள் அவகாசம் கொடுக்க வேண்டும். இது 3 நாட்களுக்கு முன்பாக அல்லது 2 நாட்களுக்கு முன்பாக அங்கு தங்களுக்கு இசைவானவர்களுக்கு அழைத்து அந்த 2வது தெரிவு நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்டமும் மன்னார் மாவட்டமும் தங்களுக்கு பெரும்பான்மையான ஆட்கள் ஆதரவாக இருந்தார்கள் என்றதன் அடிப்படையில் அந்த தெரிவுகளை விட்டு 6 மாவட்டங்களுக்கும் தெரிவுகளை செய்கிறார்கள். இந்த தெரிவின் ஊடாக இப்பொழுது நாங்கள் 5 மாத்திரமல்ல, இந்த தெரிவினூடாக 125 பேர் 8 மாவட்டத்திலும் வெளியில் நிற்கிறார்கள். என்ன காரணம் என்றால் ஜனநாயக விரோதமாக, கட்சியினுடைய அடிப்படை விடயங்களுக்கு விரோதமாக இந்த செயற்பாடு நடப்பதன் காரணமாக அவர்கள் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது மாவட்ட ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட அனைவரும் கட்சிக்கு சம்பந்தமில்லாத புதிய உறுப்பினர்கள் தான் கூடுதலாக அந்த உறுப்பினர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒரு கட்சி மாநாடு நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதுவும் 14 நாளைக்கு முதல் அறிவித்தல் கொடுக்கப்பட வேண்டும். ஊடக ரீதியாக அந்த அறிவித்தல் கொடுக்கப்பட வேண்டும். எந்த அறிவிப்பும் இல்லாமல் நாங்கள் அறிந்ததன் அடிப்படையில் நேற்று முன்தினம் சொன்னார்கள் மன்னாரில் நடைபெற இருக்கிறது என்று, இன்று காலை சொல்கிறார்கள் வவுனியாவில் நடைபெற இருப்பது. எங்க நடக்க போறது தெரியாது. அவ்வளவு தூரம் மிக மிக ஒரு அயோக்கியத்தனமாக ஜனநாயக விரோத அடிப்படையில் இந்த செயற்பாட்டை முன்னெடுக்கிறார்கள். கட்சிக்குள் நாங்கள், அதாவது கட்சியினுடைய தவறை சுட்டிக்காட்டியதன் அடிப்படையிலும் கட்சி இவ்வாறான நோக்கில் போனால் கட்சி மக்களுக்கோ இந்த நாட்டுக்கோ எங்களுடைய இனத்துக்கோ எந்த ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடையும் செய்ய முடியாது என்பதை சுட்டிக்காட்டியதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு தெரியாமல் இந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு வெட்கக்கேடான விடயம். நான் உண்மையிலே இந்த தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களை விலகுமாறு சொல்லியதற்கு காரணம், அந்த குரல் பதிவு ஊடகங்களில் வந்தபோது அவர் ஒரு இடத்தில் சொல்கிறார், நான் இந்த பெண்ணை 15 வயசில் இருந்து வைத்திருக்கிறேன், நான் அந்த பெண்ணுக்காக எவ்வளவு தூரமும் ரிவெஞ்ச் எடுப்பேன் என்று சொல்லி. ஒரு இனத்துக்காக போராட வந்த கட்சி, இனத்துக்காக போராடி மடிந்த போராளிகள் இருக்கிற கட்சி ஒரு பெண்ணுக்காக ரிவெஞ்ச் எடுப்பேன் ஒரு தலைவருக்கு கீழே இருக்கிற வெக்கக்கேடா இருக்கு. என்ன பொறுத்தவரை இல்ல 2009 முள்ளிவாய்க்கால் வர எத்தனையோ பிரச்சனைகளை, எத்தனையோ அவலங்களை, எத்தனையோ துன்பங்களை தாங்கி வந்த எனக்கு இந்த கட்சிக்குள்ள ஒரு பழமையான விடுதலை போராட்ட கட்சி, இந்த கட்சிக்குள்ள பயணிச்சு மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் என்று சொல்லி இப்படியான இங்கே இருக்கிறார்கள் தான் கூடுதலா இந்த கட்சிக்கு கொண்டு வரதுக்கு பாடுபட்டவங்க. அவங்க இந்த அடிப்படையில் வந்த கட்சியில இப்படி ஒரு தலைமை சொன்னதை கேட்டு எனக்கு வெக்கக்கேடா இருந்து இதுவா எங்கட மக்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆகவே இதன் வெளிப்பாடு தான் அவர் உடனடியாக பதவி விலக சொன்னதுக்கான காரணம். மேலும் பல விஷயங்கள் இருக்கு, ஆனால் பொது வெளியில எல்லாருக்குமே தெரியும் நிறைய விடயங்கள். ஆனால் ஒரு தலைமை என்றது ஒழுக்கமா கௌரவமா கட்சியை நடத்த வேணும். ஏனென்றால் அதுக்கு முதல் இன்றைக்கு குட்டிமணி தங்கத்துறை என்றது சாதாரண ஆட்கள் இல்ல. அவர் இந்த தமிழற்ற விடுதலை போராட்டத்துக்கு மூல காரண கர்த்தாக்கள். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு விடுதலை போராட்டத்தை துவங்குறதுக்கு, ஆயுதத்தை கையில் எடுக்கிறதுக்கு அன்றைக்கு பக்கபலமாக இருந்தது தலைவர் குட்டிமணி தங்கத்துறை ஆக்கள் தான். அவர் பல தடவை தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட சொல்லி இருக்கிறார். ஆகவே அப்படியான ஒரு பாரம்பரியம் மிக்க இன உணர்வு கொண்ட விடுதலை போராட்ட கட்சியை இப்படி பதவிக்காக தாங்கள் கொண்ட இப்படி அழிச்சிட்டினம் என்றதை அடிப்படையில் தான் அவரை பதவி விலகுமாறு நாங்கள் சொன்னோம். நீங்க கடைசியா நடந்த வவுனியா தலைமைக்குழு கூட்டத்தில் சொன்னோம், நீங்க வழக்கு போட வேண்டாம்,
இப்படியெல்லாம் சுத்தமாத்த விட வேண்டாம், நீங்க வேணுமெண்டா நாங்கள் தான் பதவியில் இருக்க போறோம் எங்கிட்ட கேளுங்க, நாங்கள் விட்டுட்டு போறோம். இதை நாங்கள் ஓப்பனாக கேட்டுட்டாங்க. நான் கேட்டேன், வினோ அண்ணன் கேட்டவர், பிரசன்னா அண்ணன் கேட்ட, ஹென்றி அண்ணன் கேட்டது. அதாவது நீங்க கட்சிக்கு எதிராக எங்கேயும் கட்சிக்கு எதிராக ஆக்களை வச்சு வழக்கு போடாதீங்கோ, நீங்கள் சுத்தமாத்த விட்டு கூட்டங்கள் நடத்தாதீங்கோ, நீங்க நேரடியாக கேளுங்கோ, நாங்கள் தான் இந்த பதவியில் இருக்க போறோம்டா நாங்கள் விட்டு போறோம். எங்களை பொறுத்தவரையில் மக்களினுடைய விடுதலைக்கு அரசியலுக்கு பேசுறதுக்கு இங்கே அங்கே இருந்தா பேசணும், இங்கே இருந்தா பேசணும் இல்லை. ஆனால் இந்த டெலோ என்ற தமிழீழ விடுதலை இயக்கம் எல்லா விடுதலை போராட்ட இயக்கத்துக்கும் முன்னோடி இயக்கம். எந்த இயக்கத்தின் தலைவர் பின்னால வந்திருந்தாலும் அந்த இயக்கத்துக்குள்ளாலே நாம் வந்திருக்கிறார். அந்த இயக்கம் நாம் வழிகாட்டியா இருந்திருக்கு. ஆனபடியால் அதுக்கென்ற ஒரு பாரம்பரியத்தை வரலாறு நாங்கள் வச்சிருக்க வேணும். அதை அடுத்த தலைமுறையிட்ட கொடுத்துட்டு போகணும். நாங்களால செய்ய முடியாட்டையும் கொடுத்துட்டு போகணும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் நாங்கள் ஒழிய இப்படியான ஒரு ஜனநாயக அயோக்கியத்தனமாக தலைவரும் செயலாளரும் நடந்து கொள்வது என்ன பொறுத்தவரை அது அதாவது இறந்த மக்களாலேயோ மாவீரர்களாலேயோ அல்லது டெலோவில் இருந்த தலைவர்கள், இறந்த தலைவர்கள் போராளிகளாலேயோ மன்னிக்கப்பட மாட்டார்கள், மன்னிக்க முடியாது. ஆகவே அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதனை நிராகரித்து இந்த நடக்க போற மாநாடு உண்மையிலே ஜனநாயக விரோதமான ஒரு மாநாடு. ஜனநாயகத்துக்கு விரோதமாகத்தான் அங்கு நடைபெறுது. அதாவது பிள்ளைகளை சுட்டி காட்டுகிற அத்தனை தரப்புகளும் நிராகரிக்கப்பட்டு தங்களுக்கு இசைவானவர்களை கொண்டு நடத்தப்படுகிற ஒரு மாநாடை ஒழிய அதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை செய்கிறோம். நாங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்பதற்கு அப்பால் இங்கு இருக்கிற ஐவரை தவிர நான் ஏலவே சொன்னது போல 125 பேர் 8 மாவட்டங்களிலும், இன்றைக்கு வன்னி மாவட்டத்தை மையப்படுத்தி வினோன்னு, அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தை மையப்படுத்தி பிரசன்னான்னு, அம்பாறை மாவட்டத்தை மையப்படுத்தி கென்றி மகேந்திரம், அதே நேரம் முல்லைத்தீவு மாவட்டத்தை மையப்படுத்தி புவனேஸ்வரன், அதே போல யாழ் மாவட்டத்தை மையப்படுத்தி குகதாஸ், இவ்வளவு பேரும் நாங்கள் தலைமை குழுவில் மிக உறுதியாக நேர்மையாக பல விஷயங்களை பேசி இருக்கிறோம், பல விட்டு கொடுப்புகளை செய்திருக்கிறோம். எங்கட நோக்கம் கட்சி மக்களுக்கு சரியான ஒரு வேலையை செய்யறதுக்கு, சரியான கட்டமைப்பை வச்சிருக்கிறதுக்கு, அதாவது மக்கள் நம்பிக்கை கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி செயற்பட வேண்டும் என்று பல விடயங்கள்ல அவர்கள் செய்த மோசடிகள், பல அயோக்கியத்தனமான செயற்பாடுகள், மொத்தத்தில் கட்சி நிர்வாக பதவிகளை பெற்றுக்கொள்றதுக்காக அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு அராஜக நாடகம். அதாவது நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் கட்சியை நிறுத்தியது மாத்திரமல்ல, கட்சியை ஒரு குற்றவாளியாக நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறார்கள். முதலாவது குற்றவாளி அவர்கள் போட்ட, அதாவது நீதிமன்ற கேஸில் வழக்கில் முதலாவது குற்றவாளி தமிழீழ விடுதலை இயக்கம். எந்த ஒருத்தரும் செய்யாத ஒரு வேலை செய்திருக்கிறார்கள். ஆகவே அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அவரை கேட்டிருந்தோம், நீங்கள் பதவி வேண்டுமென்றால் நீங்கள் வச்சிருங்கள், நாங்கள் அதற்கு தாராளமாக, நாங்கள் வேற வழி எங்களுக்கு இருக்கு, இல்லையென்று இல்லை. ஆனால் இருக்கிற இடத்துல ஒரு மக்களுக்கு சரியான வேலையை செய்யறதுக்கு சரியான முறையில் செய்ய வேண்டும் என்றதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு தூரம் அங்கு அதாவது வாத பிரதிவாதங்களையும் அவர்கள் மூலமாக நிகழ்த்தி கொண்டிருந்தமே ஒழிய, இறுதியில் அவர்கள் எங்களுக்கு தெரியாமல் இவ்வளவு வேலை திட்டங்களையும் வெளியில் இருக்கும் நபர்களை கொண்டு வந்து மாவட்ட தெரிவுகளை வைத்து நடத்தலாம் என்று எண்ணுகின்ற போது எங்களுக்கு விளங்கிவிட்டது. இன்று குறிக்கப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள், அதாவது வீதாசார பட்டியலில் வந்த உறுப்பினர்களை தங்களிடம் வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு செயற்பாடுகளையும் செய்கின்றார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய 12வது தேசிய மகாநாடு ஜனநாயக விழுமியங்களுக்கும் கட்சி கோட்பாடுகளுக்கும் அப்பால் ஒரு விரோதமான முறையில் நாளைய தினம் கூட்டப்படுவது தொடர்பான எங்களுடைய இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, எங்களுடைய தலைவர்கள் பெரும்பாலான கருத்துக்களை கூறியிருந்தாலும் என்னுடைய கருத்தையும் இதிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இதிலே குறிப்பிடுகிறேன். இதில் குறிப்பாக குறிப்பிடுவதாக இருந்தால், எங்களுடைய கட்சி ஒரு தமிழ் மக்களினுடைய தேசிய விடுதலைக்காக ஒரு ஆயுத போராட்டத்தை தொடங்கிய கட்சி. கால ஓட்டத்தில் அது ஒரு ஜனநாயக கட்சியாக மாறி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வீழ்ச்சிகள் வளர்ச்சிகளை கண்டு இன்றைய நிலையில் ஒரு அடிமட்ட நிலையில் காணப்படுது என்றான் சொல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன், நான் 2013ஆம் ஆண்டிலிருந்து கட்சியோடு தொடர்ந்து பயணிக்கின்றோம் என்ற அடிப்படையில் எங்களுடைய வினோண்ணனுடைய தேர்தல் வெற்றி, திரு செல்வம் அடைக்கல்நாதனுடைய தேர்தல் வெற்றிகளிலே நான்
முல்லைத்தீவு மாவட்டத்திலே என்னுடைய பங்களிப்பு மிக காத்திரமான அளவு இருந்தது. நான் அவரோடு தொடர்ச்சியாக பயணித்திருந்த அடிப்படையில் எங்களுடைய வினோண்ணா அவர்களுக்கு தெரியும். செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களை பற்றி குறிப்பிடுவதாக இருந்தால் ஒரு நீண்ட விளக்க உரை வழங்க வேண்டும். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அவர் ஒரு நேர்மையற்றவர் என்றுதான் நான் சொல்லுவேன். அதிகமான பொய்களை கூறக்கூடிய ஒரு நேர்மையற்றவர். நான் இவர்கள் குறிப்பிட்ட இந்த பிரச்சனை அவர் பதவி விலக வேண்டும் என்று குறிப்பிட்ட பொழுது நான் இவர்கள் இதில் இருக்கிறவர்களுக்கு குறிப்பிட்டேன், எக்காரணம் கொண்டும் அவருக்கு கால நீடிப்பை வழங்காதீர்கள். அவர் மீண்டும் கால நீடிப்பு என்பது அவர் கருதுகின்ற கால நீடிப்பு என்பது மக்கள் மறந்து விடுவார்கள், கட்சியில் உள்ளவர்கள் மறந்து விடுவார்கள், தான் மீண்டெழுந்து விடலாம் என கருதுவார். எனவே நீங்கள் உடனடியாக அவரை பதவி விலகுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று. அதிலே தலைமை குழுவில் இருந்த பெரும்பான்மையானவர்கள் அவர் தொடர்ந்து நீடிப்பதற்கு பெரும்பான்மை அங்கீகாரத்தின் அடிப்படையில் அவர் தொடர்ந்து நீடித்து இன்று ஜனநாயக விழுமியங்கள் கட்சி விழுமியங்களுக்கு புறம்பாக நாளைய தினம் மகாநாட்டை கூட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே மக்களுக்காக போராட வந்தது உண்மையாக இருந்தால் தோல்வியடைந்த தலைவர்கள், மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவர்கள், நிர்வாகங்களை காலத்துக்கு ஏற்றமாறு கொண்டு செல்ல முடியாதவர்கள் தங்களுடைய பதவிகளை விட்டு கொடுத்து புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். அதுதான் உண்மையாக அவர்கள் மக்களுக்காக போராட வந்தவர்களாக இருந்தால் அதனைத்தான் செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன் அவர்கள் மக்களுக்காக போராட வந்தவர்கள் என்பதை எப்பவோ மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்திருந்தால் இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே அவர்களிடம் மீண்டும் கேட்டுக்கொள்வது ஜனநாயக விழுமியங்களுக்கும் கட்சி கோட்பாடுகளுக்கும் ஏற்ப செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்வதேன். நன்றி.